வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கியம் அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சுற்றி என்னடா நடக்குது தக்காளி வேறு லெவலில் அந்த படத்தை ஃபஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதை தொடர்ந்து இப்போதைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஒரு அஃபிஷியல் அப்டேட் அஃபிஷியல் ஆக்டர் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. இது உண்மையாக போய் ஏன் தெரியலங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பெனடிக்ட் கம்பர்பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி கொஸ்டின் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அடுத்து வர உங்களுடைய அப்கமிங் மார்வல் படங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மார்வல் படங்கள் தானே அடுத்து டூம்ஸ்டே வருது, அதில் நான் இல்லைப்பா, அதுலேருந்து நான் கேப் எடுத்திருக்கேன், பட் சீக்கிரம் ரோஸில் வரேன். ஐயோ ஸ்பாயில் பண்ணுறேன், டாம்பலன் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனிவேஸ் எஃபிட் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இவர் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற டூம்ஸ்டே படத்தில் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா முக்கியமான ஒரு கேரக்டர், பயங்கரமான ஒரு சாசரர், இவர் இல்லாமல் டூம்ஸ்டே எப்படி நகரப்போகுது? அப்போ டாக்டர் டூம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி வரலையா? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த பவர் இல்லாமல் மல்டிவர்சல் லெவலில் அவங்க எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறாங்க? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேப் எடுக்கிறாருன்னா அந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கிற சமயத்தில் அவர் எங்கே போனார்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ரூசோ பிரதர்ஸும் அன்அஃபிஷியலான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் லைக் டேரக்டாக கன்ஃபார்ம் பண்ணலனாலும் நிறைய லீக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் மூலமா அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 ரைட்டர் மைக்கேல் வால்டர் தான் ஆக்சுவலா இந்த அவெஞ்சர்ஸ் 5 கேங் டைனஸ்டி எழுதுறதா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி குவாண்டமேனியா ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி இருந்தாரு. அவர் எழுதின ஸ்கிரிப்டை ஸ்கிராப் பண்ணி மைக்கேல் வால்டர் நிறைய விஷயங்களை வித்தியாசமா எழுதி புது அந்த கேங் டைனஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருந்தாரு. பட் அதையுமே இப்போதைக்கு கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணி முதல்ல வந்து கோடு போடுறா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு டூம்ஸ்டேவை கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியோட ஸ்கிரிப்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஆன்லைன்ல நிறைய இடங்களில் லீக் ஆயிருக்கு. சின்னதா அதோடைய ஸ்கிரிப்டை பத்தி பார்க்கும்போது இந்த கேங் டைனஸ்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குவாண்டமேனியால 3 முக்கியமான கேங் வந்து பார்த்துருப்போம்ல, ராமடட், இமோட்டஸ் அண்ட் இந்த கேரக்டர் பேர் சென்ச்சுரியன் சொல்றாங்க. இவங்க 3 பேர் தான் கேங் கவுன்சிலோட லீடர் மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 3 பேரை பேஸ் பண்ணி தான் கேங் டைனஸ்டி நடக்கிற மாதிரி அமைஞ்சிச்சான். இந்த 3 பேரை எதிர்த்து 30 அவெஞ்சர்ஸ் ஒன்னா போற மாதிரி தான் கதையை எழுதியிருக்காங்க. 3 vs 30 புரியுதா? ஸ்கிரிப்ட் படி இந்த 30 அவெஞ்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா வக்காண்டால தான் ஒன்றா இணைவாங்களாம். அவங்க எல்லாருக்குமே லீடராக நம்ம கேப்டன் அமெரிக்கா சாம்பிள்ஸ் தான் இருக்க மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் 3 கேங்குமே ஒரு கட்டத்தில் அந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி நடக்கும்போது பிரிஞ்சிடுவாங்களாங்க. ஸோ 3 கேங்குமே தனித்தனி இந்த உலகத்தில் போய் இந்த மொத்த உலகத்தையுமே டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ண 30 அவெஞ்சர்ஸும் 10 அவெஞ்சர்ஸாக பிரிஞ்சிருவாங்க. அதில் இந்த காஸ்மிக் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அவருக்கு கீழே இந்த கேப்டன் மார்வல், தோருன்னு சொல்லி செம்ம பவர்ஃபுல்லான ஹீரோஸை கொண்டு போய் அந்த இமோட்டஸ் கேங் வந்து எதிர்த்து நிற்பாராம். ராமண்டட் கேங்கை எதிர்த்து நம்ம ஸ்பைடர்மேன் தலைமையில் ஒரு குட்டி அவெஞ்சர்ஸ் டீம் வந்து இருக்கும். இவங்க வந்து கிரவுண்ட் லெவல் அவெஞ்சர்ஸாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு கிரவுண்ட் லெவல் ஹீரோஸ் எல்லாருமே வச்சு இந்த ராமண்டட் எதிர்த்து நிற்க மாதிரியும், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி நம்ம ஸ்டார்லார்டோட தலைமையில் இந்த பக்கம் சென்ச்சுரியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேங் டைனஸ்டிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய படமாக தான் இருந்திருக்கு. ஸோ 3 கேங் எதிர்த்து 30 அவெஞ்சர்ஸ். இல்லை எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கேங் சைடில் கேட்கல, அவெஞ்சர்ஸ் சைடில் கேட்குறேன். இந்த கேங் டைனஸ்டி முடிகிற அந்த சமயத்தில் வெறும் 3 அவெஞ்சர்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்களாக. நம்ம ஸ்பைடர்மேன் கன்ஃபார்மாக உயிரோடு இருப்பார். அதை தொடர்ந்து மிஸ் மார்வல் உயிரோடு இருப்பாங்களாம். இதை கண்டினியூ பண்ணி ஸ்டார்லார்ட் இல்லைனா லோக்கி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இவங்க எல்லாரையுமே சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு வேலையை தான் டாக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியோட முடிவில் டெக்னிக்கலாக 30 அவெஞ்சர்ஸில் 3-4 அவெஞ்சர்ஸ் தான் உயிரோடு இருப்பாங்களாம். நம்மளுடைய ஃபேவரட் தோர் முத கொண்டு செத்து வராங்க. அந்த மாதிரி ஒரு செம டார்க் அண்ட் க்ளூமியான ஒரு அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கு. மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஒரு கட்டத்தில் அந்த கதையை அப்படியே திரும்ப ரீமேக் பண்ணுறாப்பா. இல்லை நம்ம கேங் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக காட்டுறது தான் பிளானாகவே இருந்திருக்கு. கேங் டைனஸ்டிங்கிறது கேங்கோட கெத்தை காமிக்கிற மாதிரி ஒரு படம். அண்ட் படத்தோட எண்ணில் ஆப்வியஸாக நம்ம கேங் தான் ஜெயிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. ஆல்சோ ஆன்மேன் குவாண்டமேனியால ஒரு கேங் இந்த பக்கம் நம்ம ஆன்மேன் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அவர் செத்துருக்க மாட்டாரு, அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. கிடைச்சிருக்க அந்த ஸ்கிரிப்ட்லிக்க பொறுத்த வரைக்கும் இவர் இங்கிருந்து பியாண்ட் ஜோனுக்கு போயிருப்பாராம். ஸோ பியாண்ட் ஜோனில் இவர் தான் பியாண்டர் கேங்காக வர மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அவர் இவங்க எல்லா கவுன்சிலையுமே டேக் டவுன் பண்ணி இந்த இடத்துல சீக்ரெட் வார்ஸை உருவாக்கவும் ட்ரை பண்ணியிருப்பாராம். மொத்தம் 3 வித்தியாசமான யூனிவர்ஸை ஒன்றா சேர்த்து தான் சீக்ரெட் வார்ஸில் இருக்கக்கூடிய பேட்டில் வேர்டை உருவாக்குறாம். எர்த் 616, எர்த் 838 அண்ட் எர்த் 607 சொல்லப்படுது. அது என்ன யூனிவர்ஸ்னு சொல்லி ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பட் இப்போதைக்கு யோசிச்சு பார்த்தா மேபி அது நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் போல தான் தோணுது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படமும் மல்டிவர்சல் லெவலில் தான் நடக்கிற அந்த காரணத்தினால இந்த 3 யூனிவர்ஸையுமே ஒன்றா சேர்த்து தான் பேட்டில் வேர்ட் உருவாக்கப்படலாம் நம்புறேன். பார்ப்போம். அண்ட் கேங் இதெல்லாமே செஞ்சதுக்கான காரணம் இவருடைய டைம்ல இல்லை, கேங்கோட எல்லா டைம்லையுமே அவருடைய லவ்வரான ரவானா செத்துருவாங்களாம். ஸோ ரவானா சாகாத மாதிரி ஒரு டைம்லைன், பர்ஃபெக்ட் டைம்லைன் உருவாக்குறதுக்காக தான் கேங் இவ்வளோ அலப்பறம் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக அவரும் ரவானாவும் ஒன்றா இருக்க மாதிரி தான் இந்த கேங் டைனஸ்டி முடிகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன வேலை தானே கேட்குறீங்க? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டெக்னிக்கலாக ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருப்பாங்க, மோட்லைக் ஒரு ரெஸ்கியூராக இருப்பாராம். இந்த சண்டையில் எந்தெந்த ஹீரோஸ் உயிரோடு இருக்காங்களோ இல்லை யாரெல்லாம் இறக்குற தருணத்தில் இருக்காங்களோ அவளை காப்பாற்றுறது தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வேலையாக இருக்க போது. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த சமயத்தில் டிவி
டிவியை கூட ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா. டிவிஏக்கும் இந்த நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் இருக்க முக்கியமான ஆங்கர் பீங்ஸை மட்டும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் பார்ட் ஆஃப் த ஆங்கர் பீங்காக இருக்கலாங்கிறது ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. மேபி நம்ம யூனிவர்ஸான ஆங்கர் பீங்காக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க இந்த ஆங்கர் பீங்ஸை பேஸ் பண்ணி ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் உருவாக்கிட்டு இருப்பாங்க. 3 கேங் வெர்சஸ் 30 அவெஞ்சர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செப்பரேட்டாக ஆங்கர் பீங்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தனி ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் உருவாக்கிட்டு இருப்பாராம். அதில் தான் நம்ம டோபி மெக்வேர், வுல்வரின், ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் வர மாதிரி சொல்லப்படுது. டெக்னிக்கலாக அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மொத்த டீமுமே ஒரு ஆங்கர் பீங் கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்போகிற அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் இதை இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்புறேன், பொறுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஆங்கர் பீங் டீமுக்கான ஒரு லீடராக தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வர வேண்டியது. இந்த சமயத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ஓட எண்ட்லேயே பார்த்துருப்போம். கிளியாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டார்க் டைமென்ஷன் கூட்டு போயிருப்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, எதுக்காக கூட்டு போனாங்க சுத்தமாக ஐடியாவில். பட் அங்கே நடக்கிற விஷயங்களை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்புறம் தான் கேங் டைனஸ்டி வரதாவே பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனல் சில பவர்ஸும் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளாக் பிரீஸ்ட் ஸ்ட்ரேஞ்சாக வருவாரா என்னன்னு தெரியல. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேங் டைனஸ்டியில் ஒரு மிக முக்கியமான ரோலே ப்ளே பண்ணுறதா இருந்திருக்கு. அகைன் இந்த கேங் டைனஸ்டி கதையை உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் தனியாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நான் என்னதான் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது நடக்க போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. எதிர்காலத்தில் எப்போவுமே இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட்டுங்கிறது லைட் ஆஃப் டேவை பார்க்க போகிறதே இல்லை. முழு கதை எப்படி போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், சில முக்கியமான அவெஞ்சர்ஸை காப்பாற்றி இந்த ஃபைட்டை இன்னும் மேல் தொடர்றதுக்கும் இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஒரு காரணியாக ஒரு ஆங்கர் பாயிண்டாக இருக்க போகிறது தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். என்ன கேட்டிங்கன்னா இந்த கேங் டைனஸ்டியில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பாயிண்ட்டே சொல்ல வந்திருப்பாங்களோ என்னமோ. பட் அந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு டூம்ஸ்டேல மாற்றி அமைச்சிருக்காங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பார்க்க போகிறதே இல்லை. அவர் எதுக்கு கிளியாக கூட ஒன்றா சேர்ந்து டார்க் டைமென்ஷன் போயிருக்காருன்னு சொல்லி இது வரைக்கும் சுத்தமாக ஐடியாவும் இல்லை. நிறைய தியரிஸ் தாங்க சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது மேபி டார்க் டைமென்ஷனில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாட்டியிருக்க அந்த கேப்பில் டூம் உள்ள போது கேங் செய்ய வேண்டியதாக இருந்த 3 யூனிவர்ஸையுமே ஒன்றா மர்ஜ் பண்ணியிருக்கலாம். அதாவது பேட்டில் வேர்ல்டுங்கிற ஒரு விஷயத்தை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டார்க் டைமென்ஷனில் இருக்க அந்த சமயத்தில் டாக்டர் டூம் உருவாக்கியதுக்கான சான்சஸ் அதிகம். ஸ்ட்ரேஞ்ச் ரிட்டர்ன் ஆகி பார்க்கும்போது ஏன்னா இங்கே இருந்த எர்த்தி 6 ஏன்னா அப்படி போயிட்டு வரதுக்குள்ள இப்படி இவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம். எனக்கு என்னமோ டூம்ஸ்டேக்கு அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்து அந்த இடத்துல தான் டூம்ஸ்டேக்கான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அதை ஃபாலோ பண்ணி தான் சீக்ரெட் வாசங்கிறது நடக்கும் தோணுது. சீக்ரெட் வாசை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாமல் சொல்ல முடியாது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு முக்கியமான கேரக்டராக மாறுவார். அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டரை சீக்ரெட் வாசை தாண்டி கொண்டு போகவும் முடியாது. ஏன்னா ஒரிஜினல் காமிக் புக்கில் பேட்டில் வேர்ல்டோட கிங்கா நம்ம டாக்டர் டூம் இருக்கும்போது அவருக்கு ரைட் ஹேண்ட் மேனாக தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. டாக்டர் டூமுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை காமிச்சிருந்தாலும் டெக்னிக்கலாக அவருக்கு எதிரான ரெபலியனை அவருக்கே தெரியாமல் டாக்டர் டூமுக்கே தெரியாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உருவாக்கிட்டு இருப்பாரு. ஆல் நோயிங் பவராக டாக்டர் டூம் இருந்தாலும் அவரை தாண்டி ஒரு அமேசிங்கான டீமை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அடியாளத்தில் பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்காவான பிளான் போட்டுருப்பாரு. அப்படி ஒரு முக்கியமான ரோல் இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு கண்டிப்பாக சீக்ரெட் வார்ஸ்ல கொடுக்கப்படணும். அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை. பட் டூம்ஸ்டேல இல்லாதது கண்டிப்பாக ஒருத்தர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது டூம்ஸ்டேல நம்ம கேங் டைனஸ்டி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கதையுமே இன்வால்வ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா சில பல முக்கியமான எலிமெண்ட்ஸை மட்டும் அவங்க கையாளலாம். 3 கேங் வராங்க சொன்னாங்களே, அந்த 3 பேருக்குமே 3 வித்தியாசமான ஆர்டிஃபெக்ட் தேவைப்பட்டிருக்கும். ஒன்று ஆப்வியஸாக நம்ம சாங்ஷி கிட்ட இருக்கக்கூடிய 10 ரிங்ஸ். அந்த படத்தோட எண்ட்லேயே இந்த 10 ரிங்ஸ் யாருக்கோ சிக்னல் அனுப்புதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேங் டைனஸ்டி வர அந்த சமயத்தில் மெஸ்மரோல் கிட்ட நெகா பேண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 பேண்ட்ஸுமே ஏதோ ஒரு சிக்னலை திரும்ப அனுப்புதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்களாம். அதை தொடர்ந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் ஸ்லிங் ரிங், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட மட்டும் அந்த ஸ்லிங் ரிங் இருக்காங்க. அதை வச்சு யூனிவர்சல் லெவலில் எங்கே வேணாச்சும் போர்ட்டலை ஓப்பன் பண்ண முடியுமா? ஒருவேளை அதை தான் கசாண்ட்ரா நோவா, டெட்பூல் அண்ட் வுல்வரினில் யூஸ் பண்ணாங்களோ? மற்ற ஸ்லிங்கரிங்கை காட்டிலும் இதில் அந்த டைம் ஸ்டோன் அண்ட் ரியாலிட்டி ஸ்டோன் மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. மல்டிவர்ஸ் லெவலில் அதெல்லாம் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியுங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த 3 பொருட்களை தான் அந்த 3 கேங்ஸ் வந்து தேடி வந்து இந்த 3 பொருட்களை வச்சு தான் மல்டிவர்சல் லெவலில் மாற்றங்களே ஏற்படுத்தணுங்கிற ஐடியாவில் இருப்பாங்களாம். இதை ரெமனன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மல்டிவர்சல் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படுத்தல மொதல் மல்டிவர்சல் வார் கேங் உருவாக்கினார் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டை அப்பவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அதுதான் இப்போதைக்கு 616 பரவி கிடக்குது. அதனால தான் எடுத்து 616ங்கிறது ஒரு முக்கியமான யூனிவர்ஸாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா மொத்த ஆர்டிஃபேக்டும் இங்கே தான் இருக்குங்க, இங்கே தான் கொட்டி போட்டிருக்காங்க. அதை இப்போ 4-5 படங்கள் மல்டிவர்சல் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால இதை தேடி தான் எனக்கு என்னமோ டாக்டர் டூமும் வருவாருன்னு தோணுது. அந்த ஒரு கான்செப்டை மட்டும் கேங் டைனஸ்டிலேருந்து டாக்டர் டூம் அடாப்ட் பண்ணலாம். ஏன்னா பேட்டில் வேர்ல்டுங்கிற ஒரு விஷயத்தை சாதாரணமாக அப்படி உருவாக்கிட முடியாது. மல்டிவர்சல் லெவலில் இருக்க யூனிவர்ஸ் ஒன்றா சேர்க்கணும்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம பவர்ஃபுல்லான பொருட்கள் தேவை. ஸோ கண்டிப்பாக டாக்டர் டூமுக்கும் மல்டிவர்சல் வார் எப்படி நடந்துச்சு, கேங் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கினாரு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ரெமனன்ஸ் பற்றி இல்லை அந்த டெக்னாலஜி பற்றின ஐடியாவும் அவருக்கு கிடைச்சிருக்க சான்சஸ் அதிகம். ஸோ டாக்டர் டூமும் பாசிபிளி மிஸ் மார்வலோட அந்த பேண்டு 10 ரிங்ஸ் அண்ட் நம்ம கசாண்ட்ரா நோவோட அந்த ஸ்லிங் ரிங் இது எல்லாத்தையுமே தேடி வரலாம். ஸோ கதை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தோணுனாலும் ரூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க விஷுவலாக ஸ்டோரி சொல்லக்கூடியவங்க. பார்ப்போங்க இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பார்க்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 எப்போ நடக்க போகுதுன்னு இப்போ வரைக்கும் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட நடக்கல. ஆனால் கண்டிப்பாக வரும் தாங்க தோணுது. ஏன்னா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 சம்மந்தப்பட்ட டேரக்டர் அண்ட் ரைட்டர் வந்து தேடிட்டு இருக்காங்களா. டேரக்டராக திரும்பவும் நம்ம சாம் ரெய்மி ரிட்டர்ன்
வில்லன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் ஒருத்த ஃபர்னிச்சர் பார்த்தா தான் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. பட் அந்த சமயத்தில் சாம் ரெமி ஒன்லி டேரக்ஷன் தான் பண்ணார், ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆகலை. பட் இந்த முறை சாம் ரெமி எனக்கு ரைட்டிங் அண்ட் டேரக்ஷன் பண்ணார்னா கண்டிப்பாக இன்னும் பெட்டரான ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பாப்போம் என்ன மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த ரிட்டனை நமக்கு ஜஸ்டிஃபை பண்ண போகிறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டூம்ஸ்டேல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாததை பற்றி? உங்கள் தாஸ் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம்பட்டு அதில் தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான அப்படி லேமி பட்டினே இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.